அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, உங்களுடைய வாழ்வில் இவை நிச்சயம் நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும். சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியிலிருந்து புதனுடைய ஆட்சி வீடான கன்னி ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேதுவோடு இணைகிறாரு. இந்த இணைவின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க, சிம்மத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க, கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க, சிம்மத்தில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு, கும்பத்தில் மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தருவதில் வல்லவராக இருக்கிறாருங்க. அதாவது சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லோரும் எதற்கு ஆசைப்படுவாங்க, வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டுங்க. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி, தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறாரு. ஒருவருக்கு பொன் பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தாங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் அசுரர்களுடைய குரு ஆவாருங்க. இவர் இகலோக ஆசையை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும், இளமையாக இருப்பவர்கள் ஒளிப்பார்கள். ஆக இளமையையும் ரசனையையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் தாங்க. அதே போல் ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் சுக்கிரன் பகவான் தாங்க. அதே போல் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரும் இவர் தாங்க. இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகர்கள், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள் ஆகியவற்றை சுக்கிரன் குறிப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள்ங்க. வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் தாங்க. இளம் பெண்ணை குறிப்பதும் சுக்கிரன்ங்க. விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர் தாங்க. வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறாரு. அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர் தாங்க. காமத்திற்கு காரகன் சுக்கிரன்ங்க. அதே போல் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இல்லற வாழ்வுக்குரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன் தாங்க. லாப வாகன வசதிகளை அளிப்பவரும் இவர் தாங்க. இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் வலுப்பெற்று, அதாவது ஆட்சி அல்லது உச்ச பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பாருங்க. அதாவது அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்மணிகளுக்கு நளினத்தன்மையும், அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து வாழும் ஆற்றலையும் வழங்குவாருங்க. மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் இவர் தாங்க. அதே போல் தனம், குடும்பம், திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே நேரம் நீச்சம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் கூட ஏற்படலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல
சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகங்களை தருபவர். சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாங்க. அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வார், இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவாருங்க. அதே போல் கலை உள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார். அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம், வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஓட்டுவார். இசையால், இசை உணர்வால் இன்பம் தருவாருங்க. கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் சுக்கிர பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு தற்போது 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் நல்ல அறிவாற்றல், கல்வி, அசையும் அசையா சொத்து, சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு, தாராள தனவரவு உண்டாகுங்க. பொதுவாக சுபர் பார்வையால் இருந்தால் வாழ்வில் ஏற்றம், தாய்க்கு நீண்ட ஆயுள் உண்டாகுங்க. பெண்மணிகளுக்கு 4ஆம் வீடு கர்ப்பஸ்தானம் என்பதால் பாவிகளுடைய சேர்க்கை பெற்றால் கற்பு நெறி தவறிய பெண்ணாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது சுக்கிர பகவான் நீச்சம் பெறுகிறாரு. அதாவது கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறாருங்க. இவர் உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுகையில் பூர்வ புண்ணியத்தின் பலனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல நன்மைகள் தடைபட்டு வந்த நிலை மாறி உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அவற்றிற்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. வீண் விவகாரங்கள் தலை தூக்குங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதில் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்குங்க. கடமையை சரிவர செய்ய இயலாது, தாழ்வு மனப்பான்மையால் நொறுங்குவீங்க. அதே போல உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் அடிக்கடி மோதல் போக்கு காணப்படுங்க. தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். கூடுமான வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல சக பணியாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. முன்கோபத்தின் காரணமாக உங்களின் முன்னேற்றம் பாதிக்கப்படுங்க. அதனால் பொறுமை மிக மிக அவசியங்க. அதே நேரம் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதேபோல் ஊர் மாற்றம் உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்விப்பதாக அமையுங்க. மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல யோக அம்சத்துடன் இல்லை என்றால் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சுக்கிரன் பலம் குறைந்து ஜாதகத்தில் இருந்தால் கட்டி, பிளவை, மர்மஸ்தான நோய்கள், பால்வினை நோய்கள் போன்றவை ஏற்படுங்க. அதே போல கண் நோய், கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. குறிப்பா மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சுக்கிரன் பலம் பெற்று குறைந்து இருந்தாலும் சுக்கிரனுக்குரிய பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருத்தியாகுங்க. வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்பாள் கோவில்களில் நெய் விளக்கேற்றி வழிபடலாங்க. பௌர்ணமி அன்று அம்பாளுக்கு மொச்சை சுண்டல் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதனமாக தரலாங்க. ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம். கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கிர ஸ்தலத்தில் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார் சுக்கிர பகவான். இவரை வழிபட்டால் எல்லா வகையான திருமண தடைகளும் நீங்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இவற்றை செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.